பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், எனக்கு 2 கண்கள் மாதிரி. அதுலயும் திருச்சி கிழக்கு என் செல்ல புள்ள மாதிரி. அதனால வரப்போற இடைத்தேர்தல்ல உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரை உங்கள ஒருத்தரை தான் வேட்பாளரா நிக்க வைக்க போறோம். நீங்க எப்படி இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களோ அதே மாதிரி வரப்போற இடைத்தேர்தல்ல உங்களுடைய அந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைப்பீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை நான் முழுமையாக தான் நம்புறேன். உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து செய்வேன். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரே நாள் அது நடக்காததான், மேஜிக் இல்ல. பட் ஒரு நாள் அதை நான் நடக்க வைப்பேன். எனக்கு இப்ப வேற எந்த வேலையும் இல்லை உங்களுக்காக உழைக்கிறத தவிர. என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடைப்பதே. மீண்டும் என்னை ஜெயிக்க வச்ச தமிழக மக்களுக்கும் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மக்களே, இன்னைக்கு நம்ம விஜய் திருச்சிக்கு வந்திருக்காரு. நல்லா திருச்சி மக்கள் நல்லா சந்தோஷமா பேசியிருக்காரு. எல்லா ஏடிஎம்கே டிஎம்கே பத்தி நல்லா பேசியிருக்காரு விஜய். என்னென்ன கொடுமை பண்ணாங்க அவங்க அந்த 5 நாட்களும் நமக்கு ஆட்சி அமைக்க என்னென்ன இது பண்ணாங்க எல்லாமே விஜய் சொன்னாரு. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட நமக்கு அந்த 108 சீட் வந்தோம், 10 சீட் தான் கிடைக்கல. அந்த 10 சீட்டுக்கு என்னென்ன கொடுமை பண்ணாங்க, ஆட்சி கவுத்துக்கு என்னென்ன வேலை பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். விஜய் அதை பத்தி பேசியிருக்காரு. அவங்க என்னதான் ஆட்சி இது பண்ணாலும் மக்கள் நம்ம பக்கம் தான் இருக்காங்க. என்னதான் நம்மளுக்கு அகேன்ஸ்டா நினைச்சாலும் மக்களுக்கு அவங்களுக்கு தான் பேக் ஃபாலா போகும், நமக்கு வராது. ஏன்னா மக்கள் சப்போர்ட் நமக்கு எப்பவுமே இருக்கு. விஜய் எப்பவுமே மக்கள் கூட்டம் விஜய் எப்பவுமே பின்னாடி இருக்கு. எப்போ வச்சாலும் அண்ணா விஜய் தான் ஜெயிப்பாரு.